பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், இன்னும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வழிபடுங்கள். வ உலில் அம்ரி மின்கும், இன்னும் உங்களிலிருந்தும் அதிகாரத்தை உடையவர்களுக்கு நீங்கள் வழிபடுங்கள். இந்த மூன்றையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதிகாரம் உடையவர்கள்னா யாரு? ஒன்று ஹுலஃபாக்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கலீஃபாக்கள், அரசர்களாக இருக்கக்கூடிய சுல்தான்கள். அவர்கள் யாராக இருந்தாலும் இஸ்லாமிய அரசாட்சியில் அவர்கள் அல்லாஹ் ரசூல் உத்தரவுக்கு மாற்றமாக ஏவாத வரையிலேயும் அவர்களுக்கு கட்டுப்பட்டு இருப்பது கடமையாகும். குலஃபா ராஷிதீன்கள் நேர்மையான அரசர்கள். இப்ப அரசர் நேர்மைக்கு மாற்றமா நடந்தாரு, இப்ப என்ன செய்யறான்? அவரை எதிர்த்து புரட்சி செய்யலாமான்னா அதுவும் செய்யக்கூடாது. அதனால மார்க்கத்தில் நீ பாட்ட ஒரு பக்கம் அரசாட்சி செய்வ, துண்டு துண்டா ஆட்சி சிதறி போயிடும். அவர் உனக்கு எது மாறு செய்யாத தூண்டாதிருக்கும் காலமெல்லாம் நீ அவருக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கும். தகுதியற்றவனை அரசனா உட்கார வச்சிருக்கிறாங்க. இத்தபி வலவு அப்தன் ஹபஷியன், ஹபஷி நாட்டு கருப்பு அடிமையை உனக்கு அரசனாக நியமித்திருந்தாலும் அவரையும் நீ வழிபடுன்ட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய அரசரை நீ கேவலப்படுத்தாத. உனக்கு எதுவும் மாறு செய்யல, தூண்டல, அவர்கிட்ட போய் நீ எதிர்த்து பேசலாம், அந்த சுல்மை தடுக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். கலிமத்துல் ஹக்கை இந்த மலிக்கின் ஜாயிரின், அநீதி செய்யும் அரசண்டத்தில் போய் உண்மையை சொல்லி நேர்மையை சொல்லி திருத்த முயற்சி செய்யலாம். எதிராக படை நடத்தலாமா, புரட்சி செய்யலாமா? ஆட்களை திரட்டி கொண்டு அவருக்கு எதிராக புரட்சி செய்தால் நாடு துண்டு துண்டா சிதறி போகும். அவருக்கு 10 பேருக்கு தான் செய்வாங்க. நாடு சிதறண்டு போகும், இஸ்லாமிய அரசு வலுவிழந்து போகும், குஃப்ரு மிகைத்து விடும். அதனால அவர்களை நீ எத்தனையோ அநீதிகள் செய்து கொண்டிருந்த காலத்திலேயும் என்னோட முன்னோர்களை பார்த்திருக்கிறோம், அவங்க எதிர்த்து புரட்சி செய்யவில்லை. குலஃபா ராஷிதீன்களுக்கு பின்னாடி வந்த அரசர்கள் பெரும்பாலானவர்கள் அநீதிமிக்க அரசர்களாக கொடூரமான கொலை புரிந்தும் கொள்ளையடிக்கும் அரசர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்பாசியாக்கள், உமையாக்கள் போன்ற பேர்கள் இல்லை. அது உமர் பின் அப்துல் அசீஸ் உமையாக்கள் ஒருத்தவங்க. அவங்க நீதி நேர்மையாக செஞ்சாங்க. மற்றவங்க எல்லாம் பார்த்தா வலீது, அப்துல் மலிக், மருவான், ஹாரூன் ரஷீத், மாமூன் ரஷீத் இவரெல்லாம் பார்த்தாலே ரொம்ப கொடூரமான தீங்கு செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இருப்பினும் நம்முடைய ஃபக்ஹாக்கள், மார்க்க கலை அறிஞர்கள் யாரும் எதிர்த்து புரட்சி செய்யலை. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி, ஷாஃபி இமாம், மாலிக் இமாம், ஹம்பலி இமாம் போன்ற மகான்கள், சுஃபியானு தௌரி, முஹத்திஸீன்கள், முஃபஸ்ஸீன்கள் ஆயிரக்கணக்காக வாழ்ந்தாங்க. மார்க்கத்தை நமக்கு கற்றுக் கொடுத்த மகான்கள், அவுலியாக்கள்லாம் வாழ்ந்தாங்க. அவங்க யாரும் எதிர்த்து புரட்சி செய்யலை. இதுன்னு தெரியுது, அவன் அநீதியாளனாக இருப்பினும் உனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா அவன்கிட்ட போய் எதிர்த்து பேச வாய்ப்பு இருந்தா செய்ய, பயப்படாம. அவன் அநீதி தட்டி கேளு. எதிர்த்து படை நடத்தலாமா? செய்யக்கூடாது. அவரை கேவலப்படுத்தலாமா? அது செய்யக்கூடாது. உமன் நஹான சுல்தானுல்லாஹி ஃபகத் அஹானஹுல்லாஹ், அல்லாஹ்வுடைய அதிகாரம் அல்லாஹ் யாரு கொடுத்திருக்கிறான் அவனை கேவலப்படுத்தினால் அல்லாஹ் அவனை கேவலப்படுத்துவான். சுல்தான் லில்லுல்லாஹி ஃபில் அர்ள், அரசர் இருக்கிறாரே அல்லாஹ் தஆலாவுடைய நிழலா இருக்கும் பூமியில. இது ஹதீஸ்ல வருது. என்ன, இங்க ஒரு ராஜான்னு ஒருத்தர் இருக்கிறது தான் ஊர் கட்டுப்பாட்டுல இருக்கு.
திருடர்களை பயந்துட்டு வாழ்றாங்க. நடு திருட தூக்குல போடுறாங்க. திருடர்களை கொண்டு வந்து கொள்ளைகாரர்கள் பயந்து வாழ்கிறார்கள். அப்படி ஒருத்தர் இல்லைன்னு வச்சுங்க, அரசாங்கம் ஒன்று இல்லைன்னா செத்து கொள்ளை நாட்டில் கற்பழிப்பு, அவன் வீட்டில் எவனா பூந்து பொறுத்து தூக்கி போகலாம், எது வேணா நடந்துடும். தட்டி கேட்க ஆள் இல்லாமல் போயிடும். அவர்கள் செய்யக்கூடிய சில பேர் அநீதிகள் செய்தாலும் நாட்டில் நிசாமை, நாட்டுடைய கட்டுப்பாட்டை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால அவர் வழிபடு. நீ பாட்டுக்கு புரட்சி செஞ்சு எங்கதான் சண்டை சச்சரவு பெருகி போச்சுன்னு வச்சுக்கலாம், அரசருக்கு மதிப்பு இல்லாமல் போயிடுச்சுன்னா எது பெருகி போயிடும்? அநீதி அட்டகாசம் பெருகி போயிடும். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, திருட்டு இவையெல்லாம் மக்களுக்கு மத்தியில் பெருகி போயிடும். நல்ல அரசரை அவமரியாதை செய்யாதே. அப்ப அல்லாஹ்வுக்கு கட்டுப்படு, அல்லாஹ்வின் ரசூலுக்கு கட்டுப்படு, உலுல் அம்ரு மின்கும், அதிகாரமுடைய மக்களுக்கு நீ அரசருக்கு கட்டுப்பட்டு வாழ். அரசருக்கெல்லாம் கட்டுப்படாத வாழ்க்கையை வாழ வேண்டாம். இது ஒரு விளக்கம் தம்பி. உலுல் அம்ரு என்பது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஹும் அஹ்லுல் ஃபிக்ஹி ஃபித்தீன், மார்க்க கலையை கற்றறிந்த மக்கள். وأهل طاعة الله الذين يعلمون الناس معاني دينهم ويأمرونهم بالمعروف وينهونهم عن المنكر. என்ன சொல்றாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, யார் என்றால் மார்க்க கலை கற்றிருந்த அறிஞர்கள், ஞானிகள், இறை ஞானம் கற்றிருந்த மகான்கள், அல்லாஹ் ரசூலை பற்றி அறிந்தவர்கள், அவர்கள் தான் உலுல் அம்ருன்னு சொல்லப்பட்டது. இப்போ அல்லாஹ்வை கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வின் ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். இன்னும் உங்களுடைய மார்க்கத்தை கற்றறிந்தவர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடங்கள். உலுல் அம்ரை கொண்டு நோக்கம் அறிஞர்கள், குர்ஆன் ஹதீஸை நன்கு கற்று தெரிந்த அறிஞர்களை தான் குறிக்கும். அதுக்கு ஆதாரமாக குர்ஆன்ல வேற ஆயத்தை சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், வலவு ருத்தூஹு இலர் ரசூலி, அவர்கள் அந்த காரியத்தை ரசூலிடத்தில் ஒப்படைத்திருந்தால், வயிலா உலில் அம்ரி மின்ஹும், அவர்களே உலுல் அம்ருகள் யாரோ அவரிடத்திலே ஒப்படைத்திருந்தால், லஅலிமஹு அல்லதீன யஸ்தம்பிதூனஹு, குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய உலுல் அம்ருகள் அவற்றை நன்கு அறிந்திருப்பார்கள். அப்ப உலுல் அம்ருனாவே குர்ஆன் ஹதீஸை பற்றி ஆராய்ச்சி செய்கின்ற அறிஞர்கள்னு தெரியுது. அப்ப அறிஞர் குர்ஆன் மார்க்க கற்றறிந்த உலமாக்கள், சூஃபியாக்கள், ஷேகமார்களையும் குறிக்கிறது உலுல் அம்ரு. உன் காரியத்தை கைவசத்தில் வைத்திருக்கக்கூடியவர்கள், மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கும் கட்டுப்பட்டு நட என்றுதான் அர்த்தம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ஆக ரெண்டு பேரும் கட்டுப்படணும் நம்பி. இப்படி அரசாங்க விஷயத்துல அரசர் கட்டுப்படு, மார்க்க விஷயத்துல உலுல் அம்ரு கட்டுப்படு. மார்க்க விஷயத்துல அவன் பேச்சு கேட்காத, அவன் தொழுக அரசர் அறிவிக்கிற இன்னிலிருந்து யாரும் தொழுக தேவையில்லைங்க அப்படின்னு. அரசரே அறிவிச்சு கட்டுப்பட வேண்டிய முட்ட முடியுமா? அதோட இப்ப அக்பர் என்று இந்தியாவில் ஆட்சியம் பண்ணார். அவர் மாபெரும் அரசர் தான், தி கிரேட் அக்பருங்கிறான். அவர் என்ன பண்ணாரு, யாரும் தொழுக தேவையில்லை, காசுரான பெண்களையும் கல்யாணம் முடிச்சுக்கலாம் இப்படிலாம் உத்தரவு போட்டார். மார்க்கத்தை தான் கையில் எடுத்துக்கிட்டு, தீன இலாஹி என்ற மார்க்கத்துக்கு பேர், புது தீன இஸ்லாம் இல்லை, இது பேர் தீன இலாஹி அப்படி உத்தரவு போட்டார். உடனே கட்டுப்பட முடியும், நம்ம போய் தூக்கி எரிஞ்சிட்டாங்க உலமாக்கலாம் அந்த உத்தரவை. அவரோட தீன இலாஹி அவரை தவிர வேலை மேம்படுற கிடையாது. அந்த மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அதோட அவரே அந்த மாதிரி தீனை விட்டு கெட்டு போனனால இந்தியாவெங்கும் மார்க்கத்தின் பக்கம் உள்ள வசன் குறைஞ்சு போய் மக்களுக்கு மத்தியில் அனாச்சாரங்கள் தலை தூக்க ஆரம்பிச்சிருச்சு. இஸ்லாம் மெல்ல மெல்ல நழுவ ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு பின் அக்பருடைய மகன் ஜஹாங்கீருடைய காலத்திலே ஹஜ்ரத் முஜத்தித் அல்-சானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இந்தியாவெங்கும் தனது ஆட்களை அனுப்பி வைத்து மார்க்கத்தை மக்களுக்கு பிரச்சாரம் செய்து பல நாட்டு மன்னர்களுக்கெல்லாம் ஆயிரக்கணக்கான தபால்கள்லாம் எழுதி மீண்டும்
மார்க்கத்துக்கு புத்துயிர் ஊட்டினார். அதனால அவர் முஜத்திதி அல்பசானின்னு சொல்லுவாங்க. 2000 ஆண்டு ஹிஜ்ரி 1000 அவங்க சேவை செஞ்சாங்க. அதனால ஹிஜ்ரி முதல் 1000 முடிந்து அடுத்த 1000 ஆண்டு பிறக்கும் போது இஸ்லாத்தை புதுப்பித்த மகான் முஜத்திதி அல்பசானி என்று அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி ராஜாக்கள் மார்க்கத்துக்கு முரணாக உத்தரவிடும் போது அதை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. முஜாஹிதீன்கள் எதிர்த்து ஜிஹாத் செஞ்சிருக்கிறாங்க, மார்க்கத்தை காப்பாற்றிருக்காங்க. எடுத்து ஒன்மேன் ஆர்மி தன்னந்தனியா போராடி இருக்கிறாங்க. அதே மாதிரி அக்பர் எதிர்த்து ஜஹாங்கீரை எதிர்த்து தன்னந்தனியா முஜித் அல்பசானி ரஹ்மத்துல்லாஹி போராடினாங்க. கடைசி ஜெயிலுக்கு கொண்டு போய் போட்டார். ஜெயிலில் ஒரு 4 வருஷம் இருந்தாங்க. அந்த ஜெயிலிருந்து இருந்த மக்கள் எல்லாருமே பெரும் பெரும் ஞானிகளாக சூஃபிகளாக ஒருத்தர் முஃபஸ்ஸிரீன்களாக மனுஷன் மாறிட்டாங்க. உள்ள ஒருத்தர் கொண்டு போட்ட உடனே அவங்களே பிடிச்ச வேற எங்கே போகிறது பாடம் நடந்தது. ஜெயிலே மனுஷாவாயிருச்சு. இப்போ எல்லாம் சுமராவரே ஓதிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் 1வது 2வது சுமரான் எல்லாம் எங்க ஜஹாங்கீர் மன்னர் கொண்டு ஜெயிலில் போட்டவங்க முஜித் அல்பசானி ரஹ்மத்துல்லாஹி எல்லாம் காலன் வைக்கணும். கிதாபும் கைமா மாத்துறாங்க. எல்லாம் எத்தனாவது சுமரா நீ 4வது சுமரா நீ 3வது சுமராவன் எல்லாம் சில பேர் முஃபஸ்ஸிரீன்கள் ஆயிட்டாங்க, சில பேர் முஹத்திஸீன்கள் ஆயிட்டாங்க. உள்ளே கிதாப் தஸ்னீஃபும் எழுதுறாங்க, சில பேர் கிதாபெல்லாம் எழுதுறாங்க. உங்களுக்குள்ளே அவங்க வெளியே போகும்போது தில்லி வெளியே சொல்லி அனுப்புறாங்க, நீ இந்த ஊருக்கு போப்பா, அந்த ஊரில் போய் நீ மக்களுக்கு தஃசீர் நடத்து, நீ அந்த ஊருக்கு ஹதீஸ் நடத்துன்னு சொல்லி அனுப்புறாங்க. எல்லாம் பெரிய பெரிய மகான்களா வெளியே போறாங்க. எல்லாம் வெளியே தண்ணி ஒதுக்கி உள்ள பாட்டிலா வருது இங்க ஜெயிலுக்கு. ஜஹாங்கீர் மன்னர் ஒரு போருக்கு போயிருந்தாரு. போரில் வெற்றியே கிடைக்கல. எவ்வளவோ கஷ்டப்பட்டு பார்த்தாரு. கடைசியாக எல்லாம் சொன்னாங்க, நீங்கள் அந்த மகான்கிட்ட துவா வாங்குங்க, நாங்களாம் யாருக்கும் உடம்பு சரி அங்கே தான் துவா வாங்கிக்கிறோம், ஜெயிலுக்கு தான் அனுப்புகிறோம், மத்திய சிறைச்சாலைக்கு நீங்கள் அனுப்புங்க. அங்கே அவங்க துவா செஞ்சால் சரியாக போயிடணும். அவங்க துவா செய்ய சொல்கிறாங்க. அவர் போய் நாளைக்கு வெற்றின்னு சொல்லி அனுப்பிச்சுட்றாங்க இவங்க. அதே மாதிரி அடுத்த நாள் போய் வெற்றி கிடச்சிருக்கு. அவரும் பக்தி வந்துருக்கு. நேராக ஜெயிலுக்காகவே கூட்டிகிட்டு போய் இது வரைக்கும் ஜெயிலை மசாக்கிறீங்க, இனிமேல் இந்தியாவில் பல மசாக்கள் நீங்கள் ஆரம்பிச்சு நடத்துங்கன்ட்டாங்க. நூற்றுக்கணக்கான மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து உலகம் இந்தியா முழுசும் அனுப்பிச்சு மீண்டும் ஒரு முறை இந்தியாவில் இஸ்லாம் தலைத்தோங்க வழி செய்தார்கள். அப்ப அந்த மாதிரி மகான்கள் வாழ்ந்துட்டு தான் செய்றாங்க. அரசர் மார்க்க செய்தியா சொன்னா கேட்காத, உலக செய்தியில் அவர் சொல்றாரு கேட்டுக்கோ, கட்டுப்படு அவருக்கு. மார்க்க செய்தியில் யார் கட்டுப்படு? உலமாக்களுக்கு. இன்னும் சொல்ல போனா அஹ்லே ஸிக்ருக்கு கட்டுப்படும். உலமாக்கள் எல்லா உலமாவும் கட்டுப்பட அவசியம் இல்லை. ஏன்னா எல்லா உலமாவும் குர்ஆன் ஹதீஸ் தெரியும் அவங்களுக்கு, மார்க்க சட்டத்திட்டங்கள் தெரியும். யாருக்கு எந்த சட்டங்களும் அது தெரியாது அவங்களுக்கு. அது அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் தஆலா வேற இடத்துல வத்தபி சபீல மன் அனாப இலைய, என் பக்கம் யாருடைய உள்ளம் முன்னோக்கி இருக்கிறதோ அவர்களின் பாதையை பின்பற்றப்பா. அவங்க உள்ள என் பக்கம் இருக்கணும். வலா துதி மன் அகஃபல்னா கல்பஹு அன் ஸிக்ரினா, யாருடைய கல்பை நாம் நம்ம திக்ரை விட்டு யாருடைய கல்பு புறக்கணித்திருக்கிறது அவங்கள பின்பற்றாத. ஆலிம்சாவா இருந்தாலும் சரிதான், அல்லாஹ் திக்ர் இல்லாம அவரே அல்லாஹ் ஞாபகம் இல்லாம சுத்துறாரு, பொடுபோக்கான வாழ்க்கை. வத்தபா ஹவாஹு, தன் மனோச்சைகளை பின்பற்றி வாழ்கிறானே, கான அம்ரு ஃபுருத்தா, அவன் காரியங்கள் வழிகட்டு வரம்பு மீறி போய்விட்டனவே அவனை நீ பின்பற்றாதன்னு அல்லாஹ்வே சொல்றான். அஞ்சவை அப்ப அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல உலில் அம்ரி மின்கும் ஃபைன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன், ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்க கருத்து வேறுபாடு கொண்டீர்களே ஆனால் ஃபருத்தூஹு இலல்லாஹி, அல்லாஹ்வின் பக்கம் திருப்புங்கள். குர்ஆன்ல விலை இருக்கா பாருங்க. வர் ரசூல், அல்லாஹ் ரசூலின் பக்கம் திருப்புங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விலை இருக்கான்னு பாருங்க. இன் குன்தும் துமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், நீங்க அல்லாஹ்வை கொண்டும் யௌமுல் ஆகிருக்கு ஈமான் கொண்டவர்களாக இருப்பீர்களே ஆனால். இப்போ கிதாபில் இருக்கா பாருங்க, இல்லை ரசூலுடைய வாழ்க்கையில் இருக்கா பாருங்க. ரசூல் ஹயாத்தா இருந்தால் ரசூலுகிட்ட போங்க, இல்லையா அவங்க ஹதீஸ்கிட்ட போங்க. அல்லாஹ் மூணாவது சொல்லல, இஜ்மா கியாஸ் பத்தி இங்க சொல்லல. அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஹதீஸ் பத்தி சொல்றானே, ஏன் மீது ரெண்டையும் விட்டான்? இஜ்மாவும் குர்ஆன் ஹதீஸ்ல வர்றதுதான், கியாஸும் குர்ஆன் ஹதீஸ்ல வர்றதுதான். என்ன பை
நீ ஆராய்ச்சி பண்ண முடியல. அதனால ஆராய்ச்சியாளர்கள் போய் ஒப்படைச்சா அவங்க ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க, அவ்வளவுதான். குர்ஆன் ஹதீஸ் இல்லாம இஜ்மா கியாஸ் கிடையாது. அது ரெண்டுன்னு சொன்னாலே இப்போ 4 தான். இன் குன்தும் துமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வுக்கும் யௌமில் ஆகிருக்கும் ஈமான் கொண்டவர்களாக இருப்பீர்கள் ஆனால் இது அல்லாஹ் ரசூலுடைய ஒப்படைத்து விடுங்கள், உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ذَلِكَ خَيْرٌ وَأَحْسَنُ تَأْوِيلًا, இதுதான் மிகச் சிறந்ததாகவும் விளக்கத்தால் நல்ல விளக்கமாகவும் இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய ஆயத்துக்கு விளக்க சொல்றாங்க. ஒரு யஹூதியும் ஒரு முஸ்லிமுக்கு மத்திய ஒரு சின்ன பிரச்சனை, நல்ல பிரச்சனையோ வீட்டு தகராறு ஏதோ தகராறு. அப்ப யஹூதிக்கும் ஒரு முஸ்லீம், அந்த முஸ்லீம் வந்து உண்மை முஸ்லீம் அல்ல, முனாஃபிக்கா இருந்தார். யாருங்க? அந்த முஸ்லீம். அதனால அவர் நல்லா தெரியுது நில யஹூதி தான். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போனா அவங்க அல்லாஹ்ட்ட இருந்து வஹீயை கொண்டு தீர்ப்பளிக்கக்கூடியவர்கள். அவங்க யஹூதியா தீர்ப்பளிப்பாங்க, நமக்கு சாதகமா தீர்ப்பளிக்க மாட்டாங்க, லஞ்சம் கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் யஹூதி சொல்றான். யஹூதியை பார்த்து முனாஃபிக் சொல்றான், ஏப்பா நான் முஸ்லீம் தான், நீ யஹூதி தான், இருந்தாலும் என் ஆசை என்னன்னு கேட்டா உங்க தலைவர் இருக்காரு காபிப் பின் அஷ்ரப், அவர்கிட்ட போய் திருப்பி கேட்போம். அவர்கிட்ட சொல்றான்னு கேட்போம். ஏன்னா அவங்கள்ட்ட வந்து முன்ன முதல் நாட்டு ஒரு 10,000 கொடுத்து, எப்பா நிலத்து 4 கோடி இந்த அப்படி 10,000 ரூபா நாளைக்கு காலை எனக்கு திருப்பளிச்சிரு நீ அப்படின்னு சொன்னா கேட்டுக்குவார் அவர். அதனால அவர் சொல்றாரு, ஓ உங்க யஹூதி நாளைக்கு போகலாம் உங்க தலைவர்கிட்ட அப்படின்னு. யஹூதி சொல்றாரு, வேணாயா எங்காலெல்லாம் லஞ்சம் வாங்கி சொல்றோம், அவங்கள்ட்ட நாங்கள் வர மாட்டோம்யா, உங்க நபிகிட்டே நாங்கள் வர்றோம் அப்படின்னு யஹூதி சொல்றான். இவர் வேணாங்கிறாரு. அங்கே இழுபறியா இருந்துச்சு. கடைசியில் சரி ரசூல்லாட்டே போகலாம் அப்படின்னு முடிவு ஆயிடுச்சு. அவர் விடமாட்டேன் யஹூதி, இந்த ரசூல்லாட்டை தான் அப்படின்னு. இப்போ அவங்க தர்மசங்கமாக போச்சு, வெளியே விஷயம் தெரிஞ்சுன்னா பிரச்சனையா போய் சரி வரவேன்ட்டான். அடுத்த நாள் காலையில் பெருமானாட்ட போய் வழக்க சொன்னதுடன் தீர்ப்பு அளிச்சுட்டாங்க, யஹூதி தானா சொந்தமானது அப்படின்ட்டான். முனாஃபிக்கு மனசு உடஞ்சி போச்சு, ஆஹா போச்சேடா அப்படின்ட்டு. கையை விட்டு பழம் அழுகி போயிடும் போல தெரியுது அப்படின்ட்டு நேராக அபூபக்கர் போறாரு, வாங்க கூட்டிட்டு போய். இல்லை எதுக்கு அபூபக்கர்ட்டையும் கேட்டுக்குவோம், நானும் வரேன் அபூபக்கர்ட்ட, யஹூதி வர்றாரு. விஷயம் என்ன சொன்னாங்க, நீங்கள் ரசூலோட போனீங்களா இல்லையா? ரசூலோட போனோம். என்ன சொன்னாங்க? ஏன்னா யஹூதிக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்படியா? ரசூல் சொல்லாத ஒரு திருப்பி அழைச்ச பின்னாடி நீங்கள் என்கிட்ட வந்திருக்கே தேவையில்லையே, நான் அதுக்கு மாதிரி சொல்லவே மாட்டேன் என்றைக்குமே. அவங்க சொன்னதான் தீர்ப்புன்ட்டான் அபூபக்கர், நீங்கள் போங்கன்ட்டாங்க. சரி அப்பயும் முஸ்லீம் ஒத்துக்கல, வாங்க உமர் நாயத்தை போவோம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. யஹூதி எங்கே கூப்பிட்டாலும் வர்றேன் வாங்க அப்படின்னு கிளம்பிட்டார். உமர் நாயத்தில் போனாங்க. வாசலில் இருந்தாங்க. உமர் என்ன செய்தின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி நிலம் பிரச்சனை, இங்கே வர்றீங்களே ஏன் ரசூலோட போக வேண்டியது? இல்லை போனோம். யஹூதி சொல்கிறார், போனோம் என்ன எனக்கு தான் சொல்லிட்டாங்க, ஆனால் இந்த முஸ்லீம் தான் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இவர் வந்து அபூபக்கர்ட்ட வாங்க போகலாம் அப்படின்ட்டா. அவங்கள்ட்ட போனால் அவங்களும் ரசூல் சொன்ன தீர்ப்பு தான் தீர்ப்புன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது வந்து இப்போ உங்கள்கிட்ட வரலாம் கூட்டு வந்துருக்கிறாரு. முஸ்லீம் இப்போ கேட்குறாங்க அந்த முனாஃபிக்கை பார்த்து, ஏப்பா சொல்கிறது உண்மையாக சொல்கிறது? ஆமாம் ரசூலோட போனேன், அவங்க தீர்ப்பு எனக்கு திருப்தி அளிக்கல, அதான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன், நீங்களாவது எனக்கு முறைப்படி தீர்ப்பளிச்சு அதனால எனக்கு சொந்தம்னு சொல்லுவீங்கன்னு தான் வந்தேன் அவங்கள்ட்ட. அப்படியா? இதோ வந்துடுறேன், உனக்கு சரியான தீர்ப்பு அளிக்க நான் இருக்கிறேன்ப்பா அப்படின்ட்டு உள்ளே போனாங்க. வெளியே வந்தா கையில பலக்கிற வாளோட வெளியே வந்தாங்க. உள்ள பத்திட்டு ஒரே சீவு தேங்காயவா அந்த முஸ்லீம் தலையை சீவிட்டாங்க, முனாஃபிக்குடைய தலைய. நீ முஸ்லீமுடைய பேர்ல வாழக்கூடிய முனாஃபிக்கு நீ, அது எப்படி சொன்ன? பெருமானார் தீர்ப்புக்கு அடுத்து இன்னொரு தீர்ப்பா? அப்படி இன்னொரு தீர்ப்பு இருக்குமா? இதுதான் என் தீர்ப்பு. இது அந்த தீர்ப்பை ஆட்சேபனை செய்பவன் இந்த துனியாவிலே இருக்கவே கூடாதுங்கிறதா ஏன் தீர்ப்பு. ஒரே சீவிட்டாங்க, தலை வேற முண்டை வேறையா. போய் முனாஃபிக்கும் இதான் தண்டனை அப்படின்னு. அப்ப ஆயத்து இருந்துச்சு, அலம் தர இலல்லதீன யஸ்உமூன, நபியே நீங்கள் பார்க்கவில்லையா அந்த மக்களை, யஸ்உமூன அன்னஹும் ஆமனூ பிமா உன்சில இலைக்க, உங்களிடத்தில் இறங்கிய வேதத்தை ஈமான் கொள்வதாக அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். தன்னையும் முஸ்லீம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பிமா உன்சில இலைக்க வமா உன்சில மின் கப்லிக்,
உங்கள் மீதும் உங்கள் முன்னுண்டானவர்கள் மீதும் இறங்கிய திருமறை ஈமான் கொள்வதாக அவன் எண்ணிக்கொள்கிறான், அவன் சொல்லிக் கொள்கிறான். யுரீதூன் அவர் விரும்புகிறார்கள் இல்ல தாகூத்தி வரம்பு மீறக்கூடிய ஷைத்தான்களிடத்திலே தீர்ப்புக்கு செல்ல வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்றார்கள். அந்த சைத்தான்களை கொண்டு குப்ரு செய்யும்படி, அவர்களை மறுத்துக்கும்படி, அவர்களை வெறுக்கும்படி உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ஏவி இருக்கிறான், காபிர்கள் நீங்க நம்பாதீங்க, அவர்களை விசுவாசிக்காதீர்கள், அவர்கள் மீது நம்பிக்கை கொள்ளாதீர்கள் என்று. அப்படி இருக்க அவர்களை ஆதரிக்கிறாய் காபிர்களை. யுரீது ஷைத்தானும் யுரீதுஹும் லலாலம் பஈதா நிச்சயமாக ஷைத்தான் ஆகிறவன் அவர்களை பாரதூரமான வழிகேட்டிலே ஆக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறான். இவ்வாறு யார் ரசூல்லா விட்டு ஷைத்தான்களிடத்தை தீர்ப்பளிக்க செல்கிறார்களோ அவங்க ஷைத்தான் பிடிச்சிதான் அர்த்தம். அவங்க தாலவ் அவர்களும் கூறப்பட்டால் வாருங்கள், இலாமா அன்ஸலல்லாஹு அல்லாஹ் இறக்கிய குர்ஆனின் பக்கம் வாருங்கள், வைலர் ரசூல் ரசூலின் தீர்ப்பின் பக்கம் வாருங்கள் என்று கூறப்பட்டால், ரஐத்தல் முனாஃபிகீன் முனாஃபிக்களை நீங்கள் பார்க்கின்றீர்கள், யசுத்தூன அன்க உங்களை விட்டும் அவர்கள் முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள், சுதூதன் திருப்புதலாக வரமாட்டவங்க நபிட்ட வந்து. இப்படியா செய்கிறீர்கள்? ஒரு நேரம் வரும் தப்பிக்க முடியாது அல்லாஹ் விட்டு. நீங்க கைஃப எப்படி அவர்கள் தப்பிப்பார்கள், என்ன செய்வார்கள்? இதா அசாபத்துஹும் முஸீபத்துன் பிமா கத்தமத் ஐதீஹிம் அவர்கள் செய்த அயோக்கியத்தனத்தின் காரணமாக முசீபத்துகள் அவர்களை வந்து சூழ்கிற நேரத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள்? பிமா கத்தமத் ஐதீஹிம் சும்ம ஜாஊக இது அங்க யசுத்தூன் அத்துஃபைங்க தைத்தல் முனாஃபிகன் யசுத்தூன் அன்க உங்களை விட்டும் புறக்கணிப்பார்கள், உங்களுடைய தீர்ப்பு ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு உங்க அல்லாதவங்கள்ட்ட போவாங்க. சுதூதன் புறக்கணிக்கிறதாக. அதுக்கு நடுவு ஜும்ல மோத்திரதாவா அல்லாஹ் சொன்னான், இப்படி செய்யறாங்களா? கைஃப இதா அஸாபத்துஹும் முஸீபத்துன் பிமா கத்தமத் ஐதீஹிம் இவ்வாறு அவர்கள் செய்ததற்கு தண்டனை எப்படி வரும் தெரியுமா? அவர்களுக்கு விரைவில் வரப்போது அதாபு தண்டனை என்று சொல்லிவிட்டு பின்பு முனாஃபிகள் அடையாளம் சொல்றாங்க. என்ன தைத்தல் முனாஃபிகீன யசுத்தூன அவர்கள் தடுப்பார்கள், யஹ்லிஃபூன பில்லாஹி அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்லுவார்கள், இன் அரதனா இல்லா இஹ்சானம் வ தௌஃபீகா நாங்கள் இறக்கப்பட்டோம் இஹ்சான் செய்வதை நாடினோம். யாருக்கு? இன் அரதனா இல்லா இஹ்சானம் வ தௌஃபீகா சுல்ஹ் இணக்கம் ஏற்படுத்துவதை நாடினோம். அதாவது காஃபிர்கள்ட்ட ஏன் நாங்க போறோம்னு சொன்னோம்னு கேட்டாக்கா தவிர செய்யறான். அப்பதான் முஸ்லிம்களுக்கும் காஃபிர்களுக்கும் மத்திய ஒரு நல்ல உணர்வு ஏற்படும், ஒரு அன்பு பாசம் பெருகும். அதுக்காகத்தான் நான் அவங்களை வந்து போனேன், ஒளி வேற நோக்கம் இல்லை என்று அவன் சமாளிக்கிறான். அந்த முனாஃபிக் ரசூலுல்லாஹ் வந்து ஏசானா சொல்லு தௌஃபீகன தலீஃபன் பைனல் ஹஸ்மைன் இரண்டு பேரும் கூட்டங்களுக்கு மத்தியில் அன்பை உண்டாக்க நாடினேன் என்று கூறுகிறான். நபி அவங்க பேச கேட்காதீங்க. உலாயிக அல்லதீன யஅலமுல்லாஹு மா ஃபீ குலூபிஹிம் அவர் உள்ளத்தில் என்ன உள்ளது என்பதை அல்லாஹ் நன்கு அறிந்திருக்கிறான். ஃபஅரில் அன்ஹும் அவரை புறக்கணித்து விடுங்கள். வஇதுஹும் அல்லாஹ்வுடைய உபதேசங்களை அவர்கள் செய்யுங்கள். திருநாள் திறந்துட்டோம். வகுல் லஹும் ஃபீ அன்ஃபுஸிஹிம் கௌலன் பலீகா அவர்கள் நஃப்ஸிலே அவர் உள்ளத்தை டச் பண்ணும் அளவுக்கு, உள்ளில் போய் சேரும் அளவுக்கு அவர்களை அன்பாக நீங்கள் பேசுங்கள். وما ارسلنا من رسول الا ليطاع باذن الله நாம் எந்த ரசூலையும் இதற்கு முன்பு அனுப்பவில்லை, அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு அவர்களை இந்த மக்கள் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டிய தவிர அனுப்பவில்லை. இல்லா லியுதா வழிபடப்பட வேண்டும் அவர்கள். பீதினில்லாஹ் அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு மக்கள் வழிபட வேண்டும், அல்லாஹ் உத்தரவு செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டிய தவிர அல்லாஹ் அனுப்பவில்லை. வலவன்னஹும் யலமு அன்ஃபுஸஹும் இது அந்த மக்கள் தங்கள் ஆத்மாவுக்கு தீங்கிழைத்து விட்டார்களே ஆனால், பாவம் செய்து விட்டார்களே ஆனால், ஜாவுக்கு உடனடியாக உங்களிடத்திலே வருவார்கள்.
ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் இடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பார்கள். ஃபஸ்தக்ஃபர லஹுமுர் ரசூல், ரசூலும் அவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்பார்கள். லவஜதுல்லாஹ் தவ்வாபர் ரஹீமா, அப்பொழுதுதான் அல்லாஹ்வை அவர்கள் பாவங்களை ஏற்றுக்கொள்வனாகவும் மன்னிப்பவனாகவும் பெற்றுக்கொள்வார்கள். தவ்வாபர் ரஹீமா, திருக்கருணையாளனாகவும் பெற்றுக்கொள்வார்கள். அப்ப ரசூல்லா நேரா நீங்க பாவம் செஞ்சுட்டா அல்லாஹ்ட்ட போகணும்னு சொல்லல, ரசூல்கிட்ட வாங்க, உங்களுக்காக ரசூலும் இஸ்திக்ஃபார் செய்வாங்க, அல்லாஹ்வும் இஸ்திக்ஃபார் செய்வான். அப்பதான் அல்லாஹ் நீங்க தவ்வாபர் ரஹீமா பெற்றுக்கொள்வீங்க. உங்களுக்காக ரசூல் இஸ்திக்ஃபார் செய்வாங்க, அல்லாஹ்ட்ட நீங்களும் பாவம் மன்னிப்பு கேட்கணும். அப்ப அல்லாஹ் தவ்வாபா ரஹீம் பெற்றுக்கொள்வீங்க. நீங்க நேரடியா அல்லாஹ்ட்ட வாங்க, அல்லாஹ் மன்னிக்கிறேன், அல்லாஹ் மன்னிப்பான்னு பெருமான் என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அவங்க தவறழைத்தால் வருவார்கள், அவர்களுக்காக எல்லோரும் இஸ்திக்ஃபார் செய்வாங்க, ரசூலும் செய்யணும், அவங்களும் செய்யணும். அப்பதான் பாவங்கள் மன்னிக்கப்படும். இப்ப ரசூலுடைய வசீலா இல்லாம மன்னிக்கப்படாதுன்னு தெரியுதுல்லப்பா. பலா வரப்பிக்க, பலா அப்படி இல்லை, ஒருவரும் அப்படி இல்லை, அவங்க நினைப்பது போன்று இல்லை. வரப்பிக்க, உங்கள் ரப்பின் மீது ஆணையாக, அதாவது லா ஜாயிதா வச்சுக்கோங்க. வரப்பிக்க, நிச்சயமாக உங்கள் ரப்பின் மீது ஆணையாக அர்த்தம் வச்சுக்கணும். லா யுமினூன, அந்த மக்கள் ஒரு காலம் மூமினாக முடியாது. ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு உங்களே ஹாக்கிமாக ஆக்கும் வரையிலையும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் முடிவு யார்கிட்ட வந்துடணும்? ரசூல்கிட்ட வந்துடணும். சும்மா லா யஜிது ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹரஜம் மிம்மா கலைத, அதற்கு பின்பு அவர்கள் எந்த முடிவு எடுக்கிறார்களோ, நீ ரசூல் ஸல்லல்லாஹு எந்த முடிவை சொல்லுகிறார்களோ அதிலே யாருக்கும் அணு அளவு ஆட்சேபனையும் இருக்கக்கூடாது. தன் நப்சுக்கே தான் பாதகமாக சரிதான், அதுவரை நீ மூமினாக முடியாது. உங்க தீர்ப்பு வச்சுட்டாங்க, அந்த தீர்ப்பை அணு அளவும் கல்பால ஆட்சேபனை செய்யக்கூடாது. பலா வரப்பிக்க லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டிலே அவர்கள் உங்களை நீதிபதியாக ஆக்கும் வரையிலே ஈமான் கொண்டவர்களாக ஆக முடியாது. சும்ம லா யஜிது ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹரஜம் மிம்மா கலைத, பின்பு நீங்கள் அளித்த தீர்ப்பில் இருந்து அவர்களுக்கு எவ்வித ஆட்சேபனையும் பிறக்கக்கூடாது. யுஸல்லிமு தஸ்லீமா, இன்னும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தஸ்லீமன், முற்றிலும் பணிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரசூல் தீர்ப்பளித்தானா யாருக்கு பாதகமோ யாருக்கு சாதகமோ அதெல்லாம் பின்னாடி, உடனடியாக தலைதாழ்த்தி கேட்டுக்கொள்ளுங்கள், அணிந்து கொள்ளுங்கள். வலவன்னா கதபனா அலைஹிம் அன்யக்துலு அன்ஃபுஸக்கும் அவ் யக்ருஜு மின் தியாரிக்கும் மா ஃபஅலு மின்ஹும், நாம் அவர்கள் மீது ஜிஹாது செய்வதை வாஜிபாக்கினால், அக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் போரிடுவதற்காக வேண்டி வாருங்கள். அவ் யக்ருஜு மின் தியாரிக்கும், உங்கள் வீடுகளை விட்டு வெளியாகுங்கள் என்று நாம் சொன்னால், மா ஃபஅலு, அவர்கள் ஒருபோதும் செய்ய மாட்டார்கள். இதன் அர்த்தம் இருக்கு. ஒன்று, உங்களே நீங்கள் வலவன்னா கத்தபனா அலைஹிம் அன்ஃதுலு அன்ஃபுஸக்கும் அவ் யுக்ருஜு மின் தியாரிக்கும், உங்களை நீங்களே கொன்று கொள்ளுங்கள், கொலை செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு அர்த்தம். அக்துலு அன்ஃபுஸக்கும், ஜிஹாதுக்கு வாங்க. அது ஒரு வகையில பார்த்தா பத்துல நஷ்டமா இருந்தா, நீ எதிரி வெட்டுறான், ஒன்னு வெட்டுறான். அல்லது பனு இஸ்ராயேலுக்கு அல்லாஹ் தஆலா அவர்கள் குற்றங்களுக்கு பிரயாசித்தமாக தண்டனையாக அல்லாஹ் என்ன விதிச்சான்? அவங்களே தங்களுக்குள் தாங்களே வெட்டிக்கணும், இவரை வெட்டிக்கணும், அவர் குற்றங்களுக்கு பிரயாசித்தமாக. இதை அல்லாஹ் உங்களுக்கு கடமையாக்கி இருந்தா நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்க. எப்படி கஷ்டமா இருக்கும், உங்க பாவம் செஞ்சுட்டா, குடும்பத்துல யாராவது பாவம் செஞ்சுட்டா கொத்து வெட்டிக்கிங்க அப்படின்னு யார் செய்வா? இதை நீ செய்து கொண்டிருக்க மாட்டீங்க. ஊரை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லியிருந்தா அதுவும் செய்ய மாட்டேங்க, கஷ்டமா போயிருக்கும். அதனாலதான் அல்லாஹ் உங்களுக்கு லேசாக்கிறேன். என்ன, நீங்க ரசூலுல்லாஹ்ட்ட வந்து
பெருமானார் முன்னால் ஆஜராகி நீங்களும் மன்னிப்பு கேளுங்கள், உங்களுக்கா ரசூல் மன்னிப்பு கேட்கட்டும், அல்லாஹ் மன்னிச்சிருவான். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்த வரைக்கும் மதீனாவில் வாழ்ந்த வரைக்கும் போனாங்க கிட்ட. இப்ப நான் மக்கா போத்த மதீனா போத்தவே இல்லை. இருந்த இடத்திலிருந்து பெருமானாருடைய தவஜ்ஜுவை கொண்டு வந்து யா ரசூலுல்லாஹ் கருணை காட்டுங்கள்னு கேட்டாலே அல்லாஹ் மன்னிச்சிருவான். அங்க போய் மதீனா ஷரீஃப் வாசல் நின்று கேட்டீங்க, அது இன்னும் அல்லாஹ் அதிகம் மன்னிப்பான். வலவ் அன்னா கதபனா அலைஹிம் அனுக்துலு அன்ஃபுஸக்கும் வ யுக்ரிஜூ மின் தியாரிக்கும் என்று சொன்னால் மா ஃபஅலூஹு செய்திருக்க மாட்டார்கள் இல்லா கலீலம் மின்ஹும், அவர்களிலும் ஆஷிகீன்களாகிய காதலர்களாகிய சிலரை தவிர. வலவ் அன்னஹும் ஃபஅலூ மா யுஅதூன பிஹி, இந்த மக்கள் தங்களுக்கு செய்யப்பட்ட உபதேசங்களை செய்வார்களே ஆனால், பின்பற்றுவார்களே ஆனால், அல்லாஹ் செய்யக்கூடிய உபதேசங்களை பின்பற்றுவார்களே ஆனால் லகான கைரல் லஹும் வ அஷத்த தஸ்பீதா, அது அவர்களுக்கு கைரா இருக்கும், இன்னும் அவருடைய ஈமானை உறுதிப்படுத்துவதில் மிகவும் வலுவானதாக இருக்கும். அல்லாஹ் ரசூல் சொன்னது அப்படி கேட்கணுங்க. என்ன சொன்னாங்க அல்லாஹ் ரசூலும்? இந்த பிரச்சனையா அல்லாஹ் சொல்லிட்டு வாங்க, நீங்களே சண்டை போட்டுக்காதீங்க, தவறடைத்தால் பெருமானார்ட்ட வாங்க, அவங்க மன்னிச்சிருவாங்க என்றெல்லாம் சொன்னார்களே. இதை செய்தால் இவர்களுக்கு நல்லது, இவருடைய ஈமான் அது உறுதிப்படக்கூடியதாக ஆகிவிடும். இதன் லாதைனாஹும் மில்லதுன்னா அஜ்ரன் அலீமா, அவர்களுக்கு நமது புறத்திலிருந்து மிக பெரும் நற்கூலி அவர்களுக்கு வழங்குவோம். வல ஹதைனாஹும் சிராத்தம் முஸ்தகீமா, அந்த காரியத்தில் நேரான பாதை எது என்பதை அவர்களுக்கு நாம் காட்டிக் கொடுப்போம். சில சஹாபாக்கள் பெருமானார் வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க சொர்க்கத்துல உயர்ந்த அந்தஸ்துல இருப்பீங்க, உங்களை விட உயர்ந்த யாரும் இருக்க மாட்டாங்க, நாங்கெல்லாம் கீழே கிடப்போம், நாங்க எப்படி உங்களை பார்க்கறது யா ரசூலல்லாஹ்னு கேட்டாங்க. அவங்களுக்கே அந்த ஆசை இருந்துச்சு. இப்ப சஹாபாக்களோட 1400 இடங்களுக்கு பின்தங்கி இருக்கக்கூடிய நம்மை போன்ற பாவிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கணும், அவங்களோட பேசணும் ஆசை இருக்குமா இல்லையா? சொர்க்கத்துல போய் அல்லாஹ் நம்ம சொல்றான் பாருங்க, உமையுத்தில்லாஹ வர் ரசூல, யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டார்களோ, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டார்களோ, அவங்க பேச்ச கேட்டாங்களோ, அவங்க சுன்னத்தை பின்பற்றுவார்களோ, உலாய்க்கு அவர்கள் அல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம், அல்லாஹ் தஆலா யார் மீது கருணை காட்டினானோ அத்தகைய நல்லடியார்களோடு இருப்பார்கள். அவங்க யாருங்க? அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற, அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை பெற்ற நல்லடியார்களோடு இருப்பார்கள் தான். அந்த அவங்க யாருன்னு சொல்றாங்க பாருங்க, மினன் நபிய்யீன வ ஸித்தீகீன வ ஷுஹதாஇ வ ஸாலிஹீன், நபிமார்கள், சித்தீகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இவர்களோடு அவர்கள் இருப்பார்கள். அப்ப என்ன தெரியுது? உமையுத்தில்லாஹ வர் ரசூல், அல்லாஹ்வுக்கு யார் வழிபட்டார்களோ, ரசூலுக்கு யார் வழிபட்டார்களோ, அதுக்கு அல்லாஹ் கொடுக்குற கூலிகள்ல பெரிய கூலி எதுங்க? நல்லடியார்களுடைய தொடர்பு. இதுதான் அல்லாஹ் கொடுக்குற பெரிய கூலி. உலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வ ஸித்தீகீன வ ஷுஹதாஇ வ ஸாலிஹீன் வ ஹஸன உலாயிக ரஃபீகா, கூட்டாளிகள் இவர்கள் தான் மிகவும் மேலான கூட்டாளிகள். சரிங்க, உலாயிக மஅல்லதீனன்னு சொன்னா ஃபில் ஆখিরাன்னு சொன்னான் அல்லாஹ் தஆலா. ஆখিরাத்துல நல்லடியாரோடு இருப்பார்கள்னு சொன்னா இல்ல, அவர் துனியாவிலேயே அல்லாஹ் சொப்பத்தை கொடுப்பான் அவங்களுக்கு. நபிமார்கள் போயிட்டாங்க, அவங்களுடைய காலம் முடிஞ்சிச்சு. சித்தீகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய தோழமையை அல்லாஹ் நம்ம கொடுப்பான் துனியாவிலேயே. நம்முடைய அமல்கள் அல்லாஹ்ட்ட மக்பூலா இருக்குமானால். தாலிகல் ஃபதுலு மினல்லாஹி, அல்லாஹ் என்பதிலிருந்து மிக பெரும் கருணையாயிருக்கும். கஃபா பில்லாஹி அலீமா, அறிவதிலே அல்லாஹ் ஒருவனே போதுமானவனாக இருக்கிறான், எல்லாவற்றையும் சூழ்ந்து நன்கு அறியக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப நபியாக்களுடைய அந்தஸ்தை அடைய முடியாது பை, ஆனா நபிமார்களோடு இருக்க முடியும். மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன்னு சொல்லிட்டானே. அப்ப அல்லாஹ்வுடைய அல்லாஹ் தஆலா எல்லாரும் நியமம் செஞ்சிருக்கிறான். துனியாவில் நியமம் செய்யாதவங்க யார் இருக்கிறாங்களா? எல்லாம் நியமம் வாங்காதவங்க. இப்ப அன்அம அல்லாஹு அலைஹிம், அல்லாஹ் தஆலா யாருக்கு அருள் புரிந்திருக்கிறானோ அவர்கள், அவங்க யாருன்னு சொல்லும்போது நபியீன, சித்தீகீன, ஷுஹதாஇ வ ஸாலிஹீன், இவர்கள் தான் அல்லாஹ் அருள் புரிந்திருக்கிறானா? அப்ப இவங்க மட்டும் சொல்றாங்க அல்லாஹ் தஆலா அன்அம அல்லாஹு அலைஹிம். உண்மையில் அருள் பெற்றவங்க அவங்க தான். உதாரணமா நான் என்ன செய்யறேன், நூறுல்லாவுக்கு வந்து 1 கோடி, இப்ராஹிம் பாய்க்கு 1 கோடி கொடுத்துட்டு, சிராஜ் பாய்க்கு 1 ரூபா, அப்துல் ரஹ்மானுக்கு 8 அண்ணா,
அவருக்கு ஒரு 4 புகாரி கொடுத்தேன். இப்போ ஹஸரத்துல கொடை வாங்கியவங்க யார் யாருப்பா? நூறுல்லா இப்ராஹிம் 2 பேர் தாங்க வாங்கினாங்க, மற்றவங்க யாரும் வாங்கலைங்க. இதெல்லாம் வாங்கலையா? கொடுத்துனேன்ப்பா. அதெல்லாம் அற்ப காசு. எட்டனா ₹1 கொடுத்தா இருக்கக்கூடாது. யாரா கொடுத்தேன் அப்படின்னு கேட்டால் 2 பேர் கொடுத்து மற்றவங்க கொடுக்கல. ஆளுக்கு 1 கோடி கொடுத்துருக்கு. இவருக்கு ₹1 1 கோடி, மற்றவங்க ஆளுக்கு 1 பைசா 2 பைசா கொடுத்துருக்குது. யாரப்பா கொடுத்தா? அடுத்தவங்க யார் கொடுத்தாங்க? இவங்க 2 பேர் தான் கொடுத்தாங்க. மற்றவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கு. அப்ப யாருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நுபுவத்தையும் சித்தீக்கினுடைய அந்தஸ்தையும் விலாயத்து ஹாசை முகர்ரபினையும் அல்லாஹ் தஆலா சுலஹாக்கள் சுஹதாக்கள் அந்தஸ்தை கொடுக்கணும். அதுதான் மிகப்பெரிய கொடை. அதான் அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வ சித்தீகீன வ ஷுஹதாஇ. மற்றெல்லாம் மிகப்பெரிய கொடை இல்லை. அதனால கொடுத்தும் கொடுக்காத மாதிரி தான். இனியா காசு பணம் வீடு வாச சொத்து காரு பங்களாலாம் கொடுத்தும் கொடுக்காத மாதிரி தான். அது இந்த நியமத்துகளுக்கு முன்னாடி அந்த நியமத்துகள் நியமத்தே இல்லை. அதனாலதான் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் உன்னுடைய நேரான பாதை எங்களுக்கு நீ காட்டு. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கு கருணை புரிந்தாயோ அத்தகையவர்களின் பாதை. இப்போ எல்லாரும் தான் அந்த நியமம் செஞ்சிருக்கிறான். எல்லாருக்கும் நியமம் செஞ்சிருக்கான்ல. யஹூதி நஸ்ரானிக்கு நியமம் செஞ்சிருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு எல்லாம் காசு பணம் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதான் நியமத்தே கிடையாது சொல்ல இந்த ஏற்கு முன்பு. அதனால அதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நியமத்துன்னு சொல்லி காட்டுறான். ஹஸன உலாயிக ரஃபீகா, கூட்டாளிகளால் இவர்கள் தான் மேலானவர்கள். யாரு? அன்பியாக்கள், சித்தீகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள். கஃபா பில்லாஹி அலீமா. சரி.